இசை தமிழே இயல் இசை நாடகம் சொல்லலாம் இசைத்தமிழே உயர்ந்து நிற்கிறது என்று தனது வாதங்களை அடுத்த 8 நிமிடங்கள் வைப்பதற்காக நான் முன்பே சபைக்கு அறிமுகம் செய்திருக்கிறேன். முதல் மொழி அமைப்பின் பொறுப்பில் இருக்கிற இதழ் ஆசிரியர் பொறியாளர் ஸ்டாலின் அவர்கள் வருகிறார். அவரை அன்பு பாராட்டி அவையில் வருகிறார். மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாவேந்தர் பாடி போற்றிய தமிழை அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இம்முருகு சிந்தை இடுதிரியா நன்பு உருகி நாணச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணனுக்கு நாணத்தமிழ் புரிந்த நான் என்று ஆழ்வார்கள் பாடி போற்றிய தமிழை கோயிலா வாழி அஞ்சே மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாவேந்தர் பாடி போற்றிய தமிழை அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இம்முருகு சிந்தை இடுதிரியா நன்பு உருகி நாணச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணனுக்கு நாணத்தமிழ் புரிந்த நான் என்று ஆழ்வார்கள் பாடி போற்றிய தமிழை கோயிலா வாழி அஞ்சேன் ஊற்றுவன் சீற்றம் அஞ்சேன் நீங்களா நீனானே நினைந்ததை குறுகினக்கு வானிலா கண்கள் சோர வாழ்த்தி நின்றேக்குதாமே ஆனால் அவரை கண்டால் அம்மா நாம் நன்றே என்று ஊனுருக பாடிய மாணிக்க வாசகர் தமிழை இந்த எளியனும் அடியனும் போற்றி வணங்குகிறேன். வரும்போது ஆழ்வார் வழியா தான் வணங்கி மகிழ்ச்சி. கவிஞர் முத்துக்குமாரசாமி உலகநாதன் அவர்கள் எழுதிய இந்த இறை போற்றும் இறையடியார் 63 வரலாற்று நூல் வெளியீட்டு விழாவில் மிகுந்து காணப்படுவது இசைத்தமிழா அல்லது நாடகத் தமிழா அல்லது ஏற்றமிழா என்ற பட்டிமன்றத்தின் நடுவராக இருக்கும் சொல்வேந்தன் வெண்பா வேந்தன் தமிழ் பேராசிரியர் நல்ல தீர்ப்பு வழங்கக்கூடிய பேராசிரியர் ஐயா தமிழில் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் தங்கள் கருத்துக்களை புரிய வந்திருக்கும் பாவேந்தர் நாளச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் நாடக தமிழ் என்ற தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கும் சகோதரி கமலாதேவி அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் என்னுடைய வழிகாட்டியாக இருக்கும் கலைச்செல்வி அம்மா அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் சான்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சேர்த்துதான் 8 நிமிடம் பட்டிமன்றம் இதுக்கப்புறம் 8 நிமிடம். தமிழை முத்தமிழ் என்று நாம் சொன்னாலும் எப்போதும் தமிழுக்கு சுவை கூட்டுவது இசையே. அதனால்தான் என்னை முதலில் அழைத்து பேச சொல்லியிருக்கின்றார். இதிலிருந்து தீர்ப்பு தெளிவாக தெரிந்துவிட்டது. இசைதான் தமிழுக்கு முக்கிய. இந்த பட்டிமன்றத்தில் ஐயாவுடைய நூல்களில் நிரம்ப காணப்படும் கருத்தும் இசைதான். அதைத்தான் ஒரு சில பாடல்கள் மூலமாக நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட இங்கு வந்திருக்கின்றேன். நீங்கள் தமிழ் இலக்கியத்தை ஆழ்ந்து நோக்கினால் ஆழ்வார்கள் தாங்கள் எழுதிய பாடல்களை பாசுரங்கள் என்று சொல்கின்றார்கள். பாசுரங்கள் என்றால் பா கூடுதல் சுரம். பாவை சுரத்தோடு அதாவது இசையோடு பண்ணோடு பாடுவதுதான் பாசுரம். அதனால்தான் அது பாசுரம் என்று அழைக்கப்படுகின்றது. அதே வேளையில் நீங்கள் தேவாரத்தை எடுத்துக்கொண்டால் தே கூடுதல் வாரம். வாரம் என்றால் பூமாலை என்று பொருள். தே என்றால் இறைவன் என்று பொருள். அதாவது பாக்களால் பூமாலையாக இட்டு அதை பாடுவதுதான் தேவாரம். அம்மையார் ஒரு தேவாரம் பாசுரம் பாடினார். அதை நான் நூல்வீதி நெற்புருகி நின்றேன். எனக்கு அந்த பாடல் மனமாக தெரியவில்லை என்றாலும் அந்த தேவார பதிகம் என் காதில் தேனாக இனித்தது. அதுதான் தமிழின் சுவை. அதுதான் இந்த நாயன்மார்களின் சுவை. அதுதான் ஆழ்வார்களின் சுவை. இங்கு இந்த பட்டிமன்றத்தின் தலைப்புக்கு போகும் ஒரே ஒரு சில வினாடிகள் மட்டும் இந்த வைணவத்திற்கும் சைவத்திற்கும் உள்ள ஒரு தொடர்பை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஐயா அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டது போல வைணவமும் சைவமும் 2 சித்தாந்தங்களாக இருவித கோட்பாடுகளாக கொண்டதாக இருந்தாலும் ஒரு புள்ளியில் அவர்கள் இணைந்தார்கள். ஏறத்தாழ 6வது நூற்றாண்டு காலத்திலிருந்து 10வது நூற்றாண்டு காலம் வரை நாயன்மார்கள் வாழ்ந்த காலகட்டமும் அதுதான், ஆழ்வார்கள் வாழ்ந்த காலகட்டமும் அதுதான். ஆனால் இருவரும் உணர்த்தியது தமிழ் தமிழ் தமிழ். நீங்கள் தேவாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது மாணிக்க வாசகர் இயற்றிய திருவாசகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி
அல்லது ஆண்டாள் நாச்சியார் இயற்றிய திருப்பாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏனைய ஆழ்வார்கள் பாசுரங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைத்திலும் ஒரு புள்ளியாக இணைந்தது தமிழ் தமிழ் தமிழ். ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இந்த மையப்புள்ளி தமிழ். தமிழ். நல்லது. ஐயா, நான் இந்த இசை என்பதற்கு நான் குறிப்பிட ஒரு முக்கிய காரணம், நாம் சங்கராபரணம் என்று சொல்கின்றோம், அல்லது தோணி ராகம் என்று சொல்கின்றோம், பைரவி ராகம் என்று சொல்கின்றோம், கல்யாணி என்று சொல்கின்றோம். இதற்கெல்லாம் தமிழ் ஆதித்தாளமாக இருக்கின்றது. சங்கராபரணம் என்றால் அது வெண்பாகம் சங்கராபரணம், தோணி என்றால் அது தகவலைத்தான் தோணி என்று சொல்கின்றார்கள். பந்துவராளி என்பது கலிப்பாவைத்தான் பந்துவராளி என்று சொல்கிறார்கள். பைரவி என்பது நமது கலித்துறை, இந்த கலித்துறையைத்தான் பைரவி என்று சொல்கிறார்கள். அதனால் தமிழ் பாடல்கள் இயற்றும் போது அது இசையோடவே பிறந்திருக்கின்றது. நீங்கள் எந்த பாடல்கள் எடுத்துக்கொண்டாலும், சங்க இலக்கியத்திற்கு முன்பு எடுத்துக்கொண்டாலும் சரி, அதாவது தொல்காப்பியம் காலம் தொட்டு, சங்க இலக்கியம் காலம் தொட்டு, சிலப்பதிகாரம் தொட்டு, அதற்கு பிறகு பக்தி இலக்கியங்கள் தொட்டு இன்று வரை எல்லா பாடல்களிலும் இசையே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஐயாவும் அதே கருத்து. சந்தல உச்சியில உள்ளிருக்கும் புத்தியில பாட்டுன்னு எழுதின சினிமா பாட்டு. தமிழர்களுக்கு ஒரு பாடல் இருந்துகிட்டே இருக்கும். தாலாட்டிலிருந்து உப்பாரி வரை ஒப்பாரி வரைக்கும் எல்லா இதுலயுமே இருக்கு. ஐயாவுடைய புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு புத்தகம் தான் நான் சொல்லுவேன். இறை போன்றும் சிவனடியார் 63 வரலாறு. ஐயாவுடைய அறிமுகம் வந்து எனக்கு வந்து ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு தான் வந்து கிடைத்தது. இந்த புத்தகத்தை வந்து இந்த நூலை வந்து அவர் என்கிட்ட கொடுத்ததுனால, நான் பொதுவாகவே வந்து என்கிட்ட எந்த நூல் கிடைச்சாலும் வந்து ஒரு 100 வந்து படிக்க வளர்க்க முடியாது. ஒரு 250 பக்கத்தில் இருந்தார். அதே அண்ணா புத்தகத்தை எத்தனை நாள் படிச்சீங்க? ஒரு இரவு. அது வந்து 5 தடவை படிச்சேன். நல்ல புத்தகம், நல்ல கருத்துள்ள புத்தகம். இந்த புத்தகத்திலே அவர் வந்து பெரிய புராணத்தை பத்தி, சேக்கிழார் பற்றி வந்து விரிவா வந்து சொல்லியிருக்காரு. பெரிய புராணம் என்பது 63 நாயன்மார்களுடைய அந்த வரலாற்றை தொகுத்து அவர்களுடைய ஒவ்வொருவருடைய கதையையும் வந்து விரிவாக பேசக்கூடிய வந்து ஒரு இலக்கியம். அதான் பெரிய புராணம். பெரிய புராணம் என்பது வந்து மற்ற நூல்களை விட, அதாவது மற்ற வேறுபட்ட மொழிகளுடைய நூல்களை விட வந்து மாறுபட்டது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து தமிழ்லே தோன்ற நூல். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து முதல் நூல். அதாவது வந்து தமிழ்ல இருக்கிற ஒரு வரலாற்றை வந்து தமிழுக்கு வணங்கப்பட்ட தெய்வங்களை வந்து அதற்கு தொண்டாற்றிய அடியார்களை வந்து புகழ், அவருடைய பெருமைகளை பேசக்கூடிய வகையில வந்து அது வந்து கட்டமைக்கப்பட்டது. பக்தி இலக்கிய வரலாற்று பெரிய புராணத்துக்கு முதன்மை இடம். அதுல வந்து பாத்தீங்கன்னா சேக்கிழார் வந்து இந்த 63 நாயன்மார்களையும் வந்து விரிவாக குறிப்பிடுகிறார். நான் வந்து ஐயா வந்து சேக்கிழாரோட தான் நான் ஒப்பிடுறேன். அது வந்து திரு மிகையான வாரம் சொல்ல முடியாது. அதற்கு காரணம், நம்ம தமிழ் ஐயா வந்து அந்த பாடல் வந்து அந்த போட்டியை வந்து எல்லாருக்குமே அவர் வந்து பாடிட்டாரு. கிட்டத்தட்ட வந்து பாடலை படிச்சு ஆங்கிலத்துல அதை வந்து மிக எளிமையா வந்து கையாண்டிருக்காரு நம்முடைய ஐயா ஐயா. நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து ஒரே வரி, அந்த ஒரே வரியில வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து அந்த சிவன் அடியாருடைய பெயர், அவர் வந்து இப்படி வந்து அந்த செயல்களை செய்தார் அப்படின்றத வந்து ஒரு கோர்வையா வந்து அவர் வந்து இணைத்திருக்கிறார். அந்த பிணைப்பை பண்றது அப்படின்றது வந்து ஒரு உரைநடையா இல்லாம ஒரு பாடலாக வந்து அவர் கொடுத்திருக்காரு. ஆரூரான் தன்னை இங்கு உனதுரையாய் ஏற்றாய் போற்றி, சீழமை கண்டன் பெற ஊரறிய கொடுத்தாய் போற்றி. இயற்பகையோ, இயற்பகை என்பது அந்த நாயன்மாருடைய பெயர். இயற்பகையோ தன் துணையை ஊரெடுத்தும் அனுப்பினான் போற்றி, உயர் தந்து பின்னிலை மாற்றம் மாறனுக்கு கொடுத்தாய் போற்றி. பகையருந்தும் மெய்பொருளாம் இன்னுயிரை இழந்தான் போற்றி, மிகை கொண்டு விரன் மிண்டன் உனைப்பிறம் என்றொதுக்கினான் போற்றி போற்றி. இதுபோல் 2 நாள் நடக்கிற யூடியூப் பாடல் ஷூட்டிங்ல நீங்க வந்து அவசியம் பாத்தீங்க. அந்த அளவுக்கு வந்து அதாவது இது வந்து நான் எதுக்கு குறிப்பிட விரும்புகிறேன், இந்த வரிகளை நமக்கு தோன்றும் ராகத்தில் நமக்கு தோன்றக்கூடிய ஒரு பாசுர வடிவில் இதை பாடலாம். அத்தகைய அளவிற்கு அவர் தன்னுடைய நூலில் எழுதியிருக்கிறார். ஒரு எழுத்தாளருடைய எழுத்துக்கள் எப்படி வாசகர்களை சென்றடைகிறது என்றால் இப்படித்தான் சென்றடைகிறது. அதை வந்து படித்த உடனே வந்து பார்த்த உடனே வந்து எல்லாருக்குமே புரியும். ஏன்னா வந்து இப்ப இவங்கெல்லாம் வந்து சிவனடியார்கள். இங்க வந்திருக்கிறவங்க ஒரு கலைச்செல்வி அம்மா வந்து அவங்க வந்து சிவனடியாரா தான் சொல்லியிருக்காங்க. என் பேரை நான் மாத்திக்குவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் வந்து இது வந்து எளிமையா புரியும். ஆனா என்ன மாதிரி இருக்கிற எளியானுக்கு எல்லாம் வந்து இது எளிமையா புரியாது. என்ன மாதிரி இருக்கிற எளியானுக்கும் அடியானுக்கும் புரியுற மாதிரி இவர் வந்து எழுதியிருக்கிறார்.
அதுதான் வந்து இந்த நூலுடைய வெற்றி. அது வந்து அவர் கவிஞர் வந்து அவர் கவிஞர், பாவலர் எல்லாத்தையும் வந்து நான் வந்து சொல்லலாம். அவர் வந்து என்ன சொன்னாங்க, என்ன வந்து அதிகமா நீங்க புகழாதீங்க, நூலை மட்டும் தான் புகழணும் அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து அவர் புகழாம இருக்க முடியாது. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஃபயர் சப்ஜெக்ட். இந்த ஃபயர் சப்ஜெக்ட வந்து எடுத்து எல்லாருக்கும் புரியும் வகையில வந்து ஒரு வரியில வந்து கவிதையாக்கம் பண்ணி அந்த சந்தநயத்தோட வந்து எழுதுறது அப்படின்றது வந்து ஒரு மிக மிக ஒரு கடுமையான ஒரு கடினமான செயல். அதை வந்து செய்து காட்டி இங்கு வெற்றி பெற்றிருக்கிறார் என்றுதான் நான் வந்து சொல்ல வேண்டும். அதுல வந்து அவர் சாதனை பண்ணியிருக்கிறார். இந்த நூலை வந்து நான் வந்து ஒரு 5 நாயனார்கள் மட்டும் எடுத்துக்கிறேன். அதுல வந்து நான் ரொம்ப விரிவா வந்து சொல்றதுக்கு வந்து எனக்கு இங்க நேரம் இல்லை. அதனால வந்து அந்த நாயனார்களை மட்டும் எடுத்துக்கிட்டு இவர் வந்து அதுல வந்து அவங்கள பத்தி என்ன பாடியிருக்கிறாரு, பெரிய புராணத்துல வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு, அந்த நாயன்மார்கள் பாடிய பாடல் என்ன அப்படின்றத வந்து மட்டும் வந்து உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கு. திறனாய்வு பண்ணி முடிச்சிருக்கீங்க. அம்மாவுக்கு அடுத்து தம்பிக்கு பிஎஸ்சி தந்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த போற்றி போற்றி சொல்லும் போது இந்த போற்றிலே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வைணவத்தோட வந்து திருப்பாவையோடு வந்து ஒரு தொடர்பு இருக்கு. இப்போ நம்ம இந்த போற்றி போற்றின்னு சொல்ற மாதிரி திருப்பாவையில வந்து வேற எங்கேயுமே வந்து போற்றி இருக்காது. ஆண்டாள் நாச்சியார் பாடிய திருப்பாவையில் 26வது பாசுரத்தில் மட்டும்தான் அந்த போற்றி இருக்கும். அன்று வளர்ந்தான் அடி போற்றி செந்தங்கு தென்னிலைகை சற்றாந்திரல் போற்றி கொண்ட சகடம் உதைத்தான் புகழ் போற்றி கன்று குயிலாயிருந்தான் கடல் போற்றி குன்று குடையா எடுத்தாய் நம் போற்றி வென்று தொகை எடுக்கும் நின்கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இங்கு நாம் எங்கும் செப்பேலோ எம்பாவாய் அப்படி என்று அந்த பாடல் வந்து புரியும். 6 அசுரர்களை சொல்லுகிற பாடல். ஒரு வாமன அவதாரம் இருக்கும், ராமாவதாரம் இருக்கும், கபிதாசுரன் வத்சாசுரன் இருக்கும், இந்திரனுடைய மழை பெய்ய 6 அதை வந்து உருவகமாக உரையாற்றி சொல்லுகிற போது 6 எதிர்நிலை குணங்கள் இதுல வேற தெரியாது ஆய்வு பண்றாரு. அந்த மாதிரி சொல்லிருப்பாங்க. நல்ல பாடல், நல்ல பாசம். அது போல போற்றி போற்றி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கவி வடிவத்தில் எழுதும் போது வந்து அது எல்லாருமே வந்து எளிமையாக சென்றடையும். அதைத்தான் வந்து அவர் நமக்கு வந்து அந்த நூல்ல வந்து குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அடுத்தது நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய முதல் நாயனா சுந்தர நாயனா. பித்தா அருளாளா பெருமானே பெரை சூடி எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்மை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையோள் அத்தா உனக்கு ஆளாய் நேர்லே எனலாமே என்று இறைவனார் அவரே பித்தா என்று தொடங்கு அப்படின்னு வந்து சுந்தரகிட்ட சொல்றாரு. தமிழை தவிர உலகத்துல எந்த மொழிக்கும் இந்த பெருமை இல்லை. இந்த ஒரு பெருமையே வந்து நம்ம சாவர வரைக்கும் வச்சுக்கலாம். உலகத்துல நீங்க எந்த மொழி எடுத்துக்கிட்டாலும் வந்து இறைவன் வந்து மாணிக்கவாசர்கிட்ட வந்து இறைவனே வந்து தமிழால் என்னை பாடுக அப்படின்னு தான் சொல்றாரு. பெரும்பாலும் வந்து அதுதான் தமிழால தான் வந்து விழுகிறார். ஆண்டாளுடைய பாசுரத்துக்கு வந்து தமிழால வந்து அவர் விழுகிறார். அதுதான் வந்து தமிழுக்கு கிடைத்த பெருமை. உலகத்துல வந்து வேற எந்த மொழிக்குமே இந்த பெருமை வந்து கிடையாது. அந்த பித்தா என்ற சொல்லை வந்து இறைநார் அடியெடுத்து கொடுக்க தன் செந்தமிழால் வந்து சுந்தரர் வந்து இதை வந்து பாடியிருக்காங்க. அத்தகைய பெருமைக்குரிய சுந்தரரை வந்து சேக்கிழார் எப்படி பாடுறாருன்னா, மூலமான திருகொண்ட தொகைக்கு முதல்வாய் இந்த நாளம் உய்ய இழந்து அருளும் நம்பி தம்பிரான் தோழர் காலை மலர் செங்க மலக்கன் கணரிற்று அறிவார் கூட ஆலம் உண்டாது கைலை அணைந்தது அறிந்தபடி உரைப்பான் அணைந்தது அறிந்தபடி உரைப்பான் அப்படி என்று சேக்கிழார் பாடியிருக்கிறார். நாயகனாவே அவர்தான் திருத்தொகையை வந்து அவர் இது பண்ணதால அவர்தான் வந்து நாயகன் குறிப்பிட்டது. சரி, அப்படி பெருமைக்குரிய சுந்தரரை அப்படி பெருமைக்குரிய சுந்தரரை நம்முடைய கவிப்பாவலர் எப்படி எழுதியிருக்கிறார் என்றால், அருந்தொன்றாட்டினேன் உனக்கு விருந்தொன்றேற்று தேற்றினேன் உன்னிடமிங்கு. அதற்கு அவர் அந்த பாடல் நாம் எப்படி வந்து இந்த சரணம் பல்லவி அனுபல்லவி அப்படின்னு சொல்றோமோ அதெல்லாம் வந்து அவருடைய அந்த நூல்ல வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதை வந்து எப்படி குறிப்பிட்டிருக்கிறார், உடனெடுப்பு எந்த இடத்துல வந்து அப்படி தொடங்குது அப்படின்றத வந்து அது குறிப்பிட்டிருக்காரு. அருந்தொன்றாட்டினேன் உனக்கு விருந்தொன்றி தேட்டினேன் என்னிடமிங்கு பெருந்துணை விலகியது வாக்கு நீரியதால் இங்கு பெருந்துணை நீக்கியது விதி மாறியதால் இங்கு பெருந்துணை நீக்கியது விதி மாறியதால் இங்கு தோழனாயினை போதவனை
யார் பெறுதல் கூடுது. நான் பாடுறதுலாம் வந்து அந்த சந்தத்தை வச்சுதான் நானே பாடுறேன். நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் கிடையாது. இந்த அவர் எழுதின அந்த சந்தத்தை வச்சு நானே வந்து எனக்கு மெட்டு கட்டி தான் நான் வந்து இதை வந்து பாடுறேன். சோ என்ன மாதிரி இருக்கிறவனுக்கே வந்து பாட முடியும் போது வந்து ஒரு முறையா வந்து இசை கற்றுக்கொண்டு வந்து இதை வந்து மிக அழகாக பாடலாம். இதை வந்து தினந்தோறும் வந்து அவங்க வழங்கக்கூடிய இறைவனார் முன்னாடியே வந்து நின்று கொண்டு பாடலாம், அமர்ந்து கொண்டு பாடலாம். அதாவது என்னை பாட வைத்தவன் ஒருவன். அதுதான். பாடலின் தலைவன் முத்துக்குமார் சாமி. தோழனாயனை போலவனை யார் பெறுதல் கூடும், ஆலவாயனை என்னை போலின் காரணம் கூடும், தூதனாயனை அன்றி யார் அனுப்ப கூடும், உள்ளத்து நாதனாய் அவனை அன்றி யாரை பெறக்கூடும். திரும்ப வந்து முதல்ல இருந்து அந்த சாப்பிடும் அரிசு அப்படின்றத வந்து மிக அழகாக வந்து சுந்தரனாரை பத்தி வந்து பாடியிருக்காரு, அதாவது எழுதியிருக்கிறாரு. அவருடைய நூல்ல வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து இந்த சுந்தரனாரை குறித்து வந்து ஒரு 5 இதுல வந்து பாடியிருக்கிறாரு. நான் வந்து இலக்கியத்துக்கு வந்து ரொம்ப கரை தேர்ந்தவன் கிடையாது, நான் ஒரு கத்துக்குட்டி தான். ஆனா வந்து என்னை போல இருக்கிறவங்களுக்கு, அதாவது புதுசா வந்து புத்தக நூலை வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து அவர் வந்து தெளிவா கொடுத்திருக்கிறார். அதனுடைய துறை என்ன, அதனுடைய திணை என்ன அப்படின்றதெல்லாம் வந்து கொடுத்திருக்கிறாரு. இது வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பக்தி நூல்ல வந்து இவ்வளவு செய்திகளை வந்து புத்தகத்தின்றது வந்து நான் வந்து ஒரு புதுசா தான் பாக்குறேன். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து பக்தி சார்ந்த புத்தகங்களை வந்து நான் வந்து படித்திருக்கிறேன். அதுல வந்து இவ்வளவு செய்திகள் இருக்கணுமா அப்படின்னா இல்ல. ஆழ்வார்கள் இருக்கக்கூடிய பாசங்களுக்கு வந்து வியாகானம் சொல்லுவாங்க. அது வந்து மணிப்பிரவாள நடையில இருக்கிறது. அந்த வியாகானம் அப்படின்றது எப்படின்னா வந்து ஒரு சொல்லுக்கு வந்து விரித்த வினைகளை வந்து சொல்றது. அந்த மாதிரி வந்து அவங்களே வந்து ஒரு அதை வந்து புரிஞ்சுப்பாங்க. அந்த புரிஞ்சதை வந்து அப்படி வந்து விரிவா வந்து சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எளிமையா புரியக்கூடிய வகையில வந்து அவர் வந்து நூலை வந்து எழுதியிருக்காரு. நீங்க கத்துக்குட்டி கிடையாது இல்லையா, நீங்க கத்து கொடுக்கிறவராயிட்டீங்க. கேட்டு மக்களுக்கு அதுல ஏதாவது ஒரு கருத்து எடுத்துக்கிட்டா அதான் வந்து எனக்கு மகிழ்ச்சியா அருமையான திறனாயிருக்கு. இன்னும் ஒரு இதோட நான் சொல்லுங்க. திருஞான சம்பந்தர் நாயனார் அது வந்து பக்கம் 143 வந்து எழுதியிருக்காரு. திருஞான சம்பந்தர் பாத்தீங்கன்னாக்க நீங்க நம்ம வந்து சினிமால பார்த்துருக்கோம், இதுல டிவில வந்து இந்த பாடல்கள் வந்து கேட்டு இந்த தமிழ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த பாடும்போதே வந்து அப்படியே நாடி நாட்கள் வந்து பாட்சாபத்துல வர மாதிரி. வண்டார் குழலறிவையோடும் பிரியா வகையாவாகம் பெண்டான் பிறை சென்னி பெருமானோர் தண்டாமரை மலராளுரை தவணம் நெடுமாடம் பிண்டாங்குவே போலும் இது வேணுபுற மதுவே. இந்த பாடத்தை எழுதுறவங்களுக்கு என்ன ஒரு இதுனா எல்லாருக்குமே அந்த சொந்த ஊரை பத்தி எழுதுனாக்க வந்து ரொம்ப வந்து மகிழ்ச்சி ஆயிடுவாங்க. அந்த திருஞான சம்பந்தர் வந்து அந்த சீர்காழியை பத்தி எழுதும்போது வந்து இவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா வந்து அந்த அந்த பாடலை வந்து அந்த அழகா வந்து எழுதியிருக்கிறார். இதை வந்து பாத்தீங்கன்னா சேக்கிழார் வந்து கிட்டத்தட்ட அதே தொனியில வந்து எழுதியிருக்கார். வேத நெறிதழைத்து ஓங்கு மிக செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை புரிய புரிதவாய் மலர்ந்தழுத சீரவள வயல் புகழி திருநான சம்பந்த பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம், பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் அப்படின்றத வந்து சேக்கிழார் வந்து அவரை பத்தி எழுதியிருக்காரு. நம்ம சேக்கிழார் கவிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாலூட்டி வளர்த்தனர் உமை அன்னை. ஆனா வந்து உமை வந்து ஞானசம்பந்தருக்கு வந்து பால் கொண்டது வந்து இங்க வந்து ஞானப்பால் கொடுத்ததை இங்க சுட்டி காட்டுறாரு. பாலூட்டி வளர்த்தனர் உமை அன்னை நலன் சீராட்டி வளர்த்தனர் நிறம் எண்ணெய். பாலூட்டி வளர்த்தனர் உமை அன்னை நலன் சீராட்டி வளர்த்தனர் நிறம் எண்ணெய். அடுத்தது உடனெடுக்கும், அதாவது நம்ம பல்லவின்னு சொல்றது. மழலையன் அழுகுரலே எட்டியதும் மழலையன் பழங்க மழலையன் அழுகுரலே எட்டியதும் வந்து வேளையிலே தன்னமுதை ஊட்டியதும். மழலையின் அழுகுரலே எட்டியதும் வந்து வேளையிலே தன்னமுதை ஊட்டியதும். அமுதுண்ட எனக்கிங்கே அழிவில்லை, என்னுயிர் முழுவதும் உனக்கின்றி வேறில்லை. உனை நினைப்பதுவும் துதிப்பதுவும் என் செயலாம், உனை நினைப்பதுவும் துதிப்பதுவும் என் செயலாம். நிதம் ஓதுவதும் பாடுவதும் என் தொழிலாம், நிதம் ஓதுவதும் பாடுவதும் என் தொழிலாம். அதாவது வந்து அவர் வந்து 2 வரிக்கு ஒன்று வந்து அழகான ஏகுத்தொடை, அந்த வரி முடிகிற இடத்துல அழகா பயன்படுது. ஏகுத்தொடைய வந்து பாடுறதுக்கு இசைக்கு மிக இல்லை இல்லை. ஆம் ஆம். அதனாலதான் என்னாலே இதை வந்து பாட முடியும். பாடல்ன்ற பேர் தான் பாட முடியும். நல்லாவே பாட்டு என்ன நீங்க சொன்ன தெரியல.
அடுத்தது மூன்றாவது நான் இந்த 3 நாயன்மார்கள் வந்து ஆஹ், முதல் மூவர் அந்த 3 முக்கிய நாயன்மார்கள் தான் நான் இதுல குறிப்பிடுறேன். அடுத்தது பத்தி நான் எல்லாருமே முக்கியமானவங்க தான். ஆனா அதை பத்தி நம்ம பேசணும் ரொம்ப விரிவாக போயிடும். அதனால வந்து இன்னும் ஒரு ரெண்டு தொகுப்பே 3 திருமுறைகளை சுந்தரம் இருக்கும். அடுத்த 3 வந்து அப்பர் இருக்கும். அடுத்த ஒண்ணு இவருக்கு தான் கதை இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து ஏழியே அவங்க 3 பேருக்கும் வந்துடுறாங்க. நீங்க அது 3 எடுத்துக்கிறது நல்லது. அடுத்தது அப்பர் திருநாவுக்கரசரை பத்தி திருநாவுக்கரசர் நாயனர் பத்தி மக்கள் 19 கேட்டிருக்காரு. திருநாவுக்கரசர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து எனக்கு ஆழ்வார்கள் மேல ரொம்ப பற்று இருக்கும் அந்த மாதிரி அவர் மேலே எனக்கு ஒரு பற்று ஒரு வெறி ஒரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போது எடிகளுக்கு இருக்கிற மாதிரி ஆமா. அப்படி சொல்லிட்டு புனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவது இந்த மாநிலத்தே மனித பிறவியும் வேண்டுவது இந்த மாநிலத்தே. இத வந்து எந்த பிறவி போடாம எபெருமான் வந்து மனித பிறவி போட்டதற்கு நீங்க யூடியூப்லயே அங்கேயோ போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஆழமான பொருள் வச்சிருக்கீங்க. இல்ல அந்த கடைசி வரியை பாடும்போது மனித பிறவியும் வேண்டுவது இந்த மாநிலத்தை அப்படின்னு சொல்லும்போது வந்து யாரா இருந்தாலும் வந்து அது வந்து உயிரிதான் போவாங்க. அதனாலதான் வந்து இந்த தேவாரமும் திருவாசகமும் வந்து பாத்தீங்கன்னா சைவம் வந்து தமிழுக்கு கொடுத்த படை. இத வந்து யாராலுமே வந்து அதை வந்து அதுக்கு உயிர் என்றுதான் வந்து எனக்கு சொன்னேன். பக்தி இலக்கியத்துக்கு வெளியில அறிவியலுக்கான கலை சொல் மொழிபெயர்ப்புக்கே இந்த சைவ நூல்கள் அதிகம் பயன்படுது. கமுக்கம் என்ற சொல்லே சைவத்துல இருந்து இருக்கிறது. இப்படி பல சொற்கள் வந்து சைவ நூல்கள் இருந்து எடுத்திருக்காங்க. இன்னைக்கு மொழிபெயர்ப்பு பயன்படுது. அதுல வந்து இப்ப அந்த பாடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பரரை பத்தி வந்து சேக்கிழார் என்ன சொல்றாங்கன்னா, தோற்றியமும் சமயமுரு துயரம் நீங்க துணைவரரு தர வந்த சூளை நோயால் பாற்றனில் இடரெய்தி பாடலை புத்திரத்தில் பாழியொளி தரணதிகை பதியில் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிழார் பெருமான் வந்து அப்பரை பத்தி அவருடைய பெரிய புராணத்துல பாடியிருக்காரு. நம்ம கவிஞர் வந்து எப்படி பாடுறாருன்னு எடுக்கும். தீராத நோயதனை தீர்த்து வைப்பாய், தீராத நோயதனை தீர்த்து வைப்பாய், உன்பால் மாறாத மன்மதனை மாற வைப்பாய், தீராத நோயதனை தீர்த்து வைப்பாய், உன்பால் மாறாத மன்மதனை மாற வைப்பாய். உடனெடுப்பு அதுக்கு கூடாத மதம் சேர்ந்தால் மாற்றி வைப்பாய், உன்னை பாடாத வாயதனை நித்தம் பாட வைப்பாய், கூடாத மதம் சேர்ந்தால் மாற்றி வைப்பாய், உன்னை பாடாத வாயதனை நித்தம் பாட வைப்பாய், நீக்கரையும் தீர்த்த குணமானதையா கடும் நஞ்சும் அருமருந்தாய் போனதையா, நீட்டரையும் தீர்த்த குணமானதையா கடும் நஞ்சும் அருமருந்தாய் போனதையாய், அரவம் ஏற்றிய விடமென்று முறிந்ததையா. அதுதான் வந்து ஐயா மிக விளக்கமாக தன்னுடைய தொடக்க உரையில சொன்னார். அரவம் ஏற்றிய விடமென்று முறிந்ததையா அப்படின்னு சொல்லிட்டு மிக அழகாக வந்து சுந்தரரை பத்தி வந்து அதாவது வந்து சேக்கிழார் வந்து அவருடைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அவர் வந்து அந்த பாடலை வந்து கட்டமைத்திருக்கிறாரு. இன்றைய காலகட்டத்துக்கு வந்து எளிமையா வந்து மக்களை வந்து எப்படி சென்றடையும் அப்படின்றதுக்கு வந்து இதை வந்து எழுதிட்டாரு. இதை வந்து எப்படி எழுத முடியுது அப்படின்னாக்க வந்து 2 காரணம் தான். ஒண்ணு வந்து ஆழ்ந்த பக்தி, அந்த ஆழ்ந்த பக்தி அந்த இறை உணர்வு ஒன்று. 2வது தமிழ் உணர்வு. தமிழ் உணர்வு வந்து அவர் வந்து ஐயா கிட்ட பேசும்போது வந்து எப்படி ஐயா நீங்க வந்து இப்படி எழுத முடியும் நான் கேட்டேன். அதுக்கு சொன்னார் அவருடைய தந்தையார் தான் வந்து இயல்பாகவே வந்து ஏன்னா வந்து அவர் வந்து தமிழ் முறையாக படித்தவர்கள். இந்த தமிழ் வந்து முறையாக படிக்கிறவங்க நான் அவர்களாம் அந்த கோஷ்டி. நீங்கெல்லாம் வந்து தமிழை வந்து முறையாக கற்றவர்கள், நாங்கெல்லாம் வந்து அப்படியே வந்து இறை பக்தி தமிழ் கூட இன்னொன்னு தொடர் சிந்தனை. நீங்க இப்போ ஐயாவோ அவங்க இருசக்கர வாகனம் ஓட்டிட்டு இருந்தா கூட அந்த வரிக்கு மக்கள் வந்துட்டு அவங்க குடிச்சுட்டு சாப்பிடும் போது அந்த வரிகள் அது தொடர்ந்து சிந்திக்கிறதால கிடைக்கிற சொற்கள் நம்ம பார்க்க அப்படின்னாலும் வரும். அந்த சிந்தனை வந்து அவரிடம் நிறைய இருக்கிறது. அவருடைய ஏற்புரையில் நம்ம கேட்டோம்னா தெரியும். எப்பெல்லாம் அந்த வரிகள் தோன்றுச்சுன்னா அதுவே ஒரு இயல்பா இருக்கும்.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மெய்ப்பொருள் நாயனார் அப்படின்றத பத்தி வந்து ஒரு இது வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. மெய்ப்பொருள் நாயனார் வந்து பாத்தீங்கன்னா சேக்கிழார் வந்து மெய்ப்பொருள் நாயனார் அந்த கதைன்றது ரொம்ப ஒரு அருமையான ஒரு 4-5 பாடல்கள் எழுதியிருப்பாரு. மெய்ப்பொருள் நாயனார் வந்து ஒரு மன்னர், அந்த மன்னருக்கு வந்து ஒரு எதிரி மன்னர் இருக்கும். அந்த எதிரி மன்னர் வந்து இவர் பலம் பேசிக்கலாம், பல இடம் வச்சு பண்ணணும் வந்து கடைசியா வந்து உள்ள வந்து வந்துடுறாங்க. இவருடைய பாதுகாப்பு வந்து யுத்தநாதன், அதாவது வந்து மெய்ப்பொருள் நாயனுடைய பாதுகாப்பு வந்து யுத்தநாதன். யுத்தநாதன் வந்து அவர் வந்து உள்ள விட மாட்டேங்கிறாரு. பட் வந்து அவர் வந்து அந்த அடியாருடைய இதை வந்து அவர் போட்டிருந்ததுனால திருநெற்றியில் அந்த இதயம் வந்து போட்டதுனால திருடியிடம் போட்டிருந்தாருக்கே சிவனுடையர்கள் வந்து யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதனால வந்து அவர் வந்து அலோவ் பண்ணிடுறாரு, உள்ள வந்துறாரு, பலம் பண்ணுறாரு. அப்போ வந்து அதை சேக்கிழார் வந்து எப்படி எழுதுறாருன்னா, இதுதான் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு கதையை வந்து ஒரு நாடகத்துல வந்து சொன்னா அது எளிமையா புரியாது, அல்லது வந்து ஒரே நடிகா சொன்னா வந்து அது எளிமையா புரியாது. ஆனா வந்து அந்த பாடலா சொன்னாதான் வந்து அது புரியும். மெய்யலாம் நீர் பூசி வேலிகள் முடித்து கட்டி கையினில் படையறந்த புத்தக கவளி ஏந்தி மைபொதி விளக்கே அண்ண மனத்தினுள் ஒரு கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். இது வந்து நான் வந்து 9வது வகுப்புல படிச்ச பாடல், அதனால வந்து அதுவும் ஒரு காரணம். அதை அப்படியே காப்பி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து இன்னொரு ஒரு செய்தி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மைபொதி விளக்கே என்ற மனத்தினுள் கருப்பு வைத்து, இந்த விளக்கு வந்து எப்படி இருக்குன்னா வந்து விளக்கு திரி இருக்கும். அந்த திரியில வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து வெளிச்சம் வந்து வரும், அதாவது வந்து அந்த ஒளி வந்து வெளிச்சம் பிரகாசமா இருக்கும். ஆனா வந்து அந்த திரி வந்து என்ன பண்ணிருக்கு, என்ன தன்மை கொண்டு இருக்குனாக்க வந்து கருப்பா இருக்கு. அந்த கருமைக்குள்ளதான் வந்து அந்த வெளிச்சத்தை வந்து உள்ள வச்சிருக்கு. அதுதான் வந்து இங்க வந்து சேக்கிழார் எழுதாரு. மைபொதி விளக்கே அண்ணா மனத்தினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். முத்தநாதன் வந்து இந்த பொய்யான வேஷத்தை வந்து இந்த விளக்கு எப்படி வந்து வெளியில பிரகாசமா இருக்கு, உள்ள வந்து எப்படி இந்த இருள வச்சிருக்கோமோ அது மாதிரி வந்து அடிச்சான் அப்படின்றத சொல்றாரு. நம்ம கவிஞர் வந்து அதையே வந்து அத வந்து இவர் வந்து எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பாருங்க. எடுப்பு வந்தது யார் என்று தெரியாதா, தந்தது உன் முடிவென்று புரியாதா. வந்தது யார் என்று தெரியாதா, தந்தது உன் முடிவென்று புரியாதா. உன் குறி வந்து என்னை தீண்டலாம் என்றெண்ணம் தோன்றி வரதெடுக்காதிருந்தேன். உன் குறி வந்து என்னை தீண்டலாம் என்றெண்ணம் தோன்றி வரதெடுக்காதிருந்தேன். உனை இங்கு எப்போன்றோர் தொழுகின்றார், எமை இங்கு இது போன்றோர் இடறுகின்றார். உனை இங்கு போன்றோர் தொழுகின்றார், எமை இங்கு இது போன்றோர் இடறுகின்றார். வழியில்லை என்றே செயல் ஏற்றிடவா, துயரில்லை உன் செயல் இதுவென தாங்கிடவா. வழியில்லை என்றே செயல் ஏற்றிடவா, துயரில்லை உன் செயல் இதென தாங்கிடவா. வந்தது யார் என்று தெரியாதா, தந்தது உன் முடிவென்று புரியாதா. வந்து பாத்தீங்கன்னா 6 வரிகள் இத வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த மொத்த சாராம்சத்தையே வந்து இதுல வந்து கொண்டு வராரு. அதனாலதான் வந்து நான் சொன்னேன், இது வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு முயற்சி கிடையாது, இது வந்து ஒரு பெரும் முயற்சி. எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டு சிவனடியார்ல இருந்து இப்போ சைவத்துக்கும் வைணவத்துக்கும் சில கருத்து பேதங்கள் இருந்தாலும் சில கருத்துக்கள்ல வந்து எல்லாமே வந்து ஒற்றுமைதான் இருக்கு. அதுல முக்கியமா வந்து ஒற்றுமையா இருக்கக்கூடிய கருத்து வந்து அடியர்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளுது. நீங்க வந்து இப்போ சைவத்துல பாத்தீங்கன்னாக்க அடியாருக்கு வந்து ஒரு துயர் என்றால் வந்து பெருமாள் வந்து கோச்சிப்பாரு. அடியாருக்கு வந்து எந்த விதமான ஒரு தவறும் செய்யக்கூடாது, ஒரு பிழையும் செய்யக்கூடாது. அவரை கவனிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா வந்து அடியாருக்கு வந்து எந்த துயரத்தையும் கொடுக்கக்கூடாது. வைணவத்திலும் அதுதான். வைணவத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆண்டாள் நாச்சியாரும் சரி ஆழ்வாருக்கும் சரி அதுதான் வந்து வலியுறுத்துறாங்க. பெருமாள் வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து அவர் வந்து நீங்க திட்டினா கூட கோச்சிக் கொள்றாங்க. இதெல்லாம் நம்பிக்கையினுடைய அடிப்படையில் சொல்லக்கூடியது. அவர் அதை திட்டினா கூட வந்து அவர் வந்து கோபித்துக் கொள்ள மாட்டாங்க. அடியாருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா வந்து பொங்கி எழுதுருவோம். சோ இந்த அடியார்கள் ஒன்று, அதாவது வந்து அடியார்களுக்கு அடியார் என்ற கருத்து வந்து பாத்தீங்கன்னா சைவமும் வைணவம் வந்து அதை வந்து ஒன்றி போகுது. அதை ஏன் நான் இங்க கூற விரும்புகிறேன் என்றால், இவர் வந்து இந்த 63 நாயன்மார்களை பற்றி சொல்லும் போது வந்து அந்த கருத்தை ஒட்டித்தான் வந்து அவர் வந்து இங்க எல்லா விதமான அந்த அவருடைய ஒட்டுமொத்த தொகுப்பையும் வந்து இங்க இது பண்றாங்க. கடைசியாக திருநாளை போவார் நந்தனார் பற்றி மட்டும் நான் சொல்லி பேசிட்டு என்னுடைய உரையை வந்து முடிச்சுக்கிறேன்.
திருநாளை இப்போ நந்தனார் பத்தி வந்து நிறைய சரித்திரம் உண்டு. நந்தனாருடைய இது வந்து பாத்தீங்கன்னாக்க தில்லையில வந்து நந்தனர்களால வந்து அது இது பண்ணாங்க. அவரை வந்து இது பண்ணிட்டாங்க. தீயில போட்டு வசிக்கிட்டாங்க. இந்த நாயன்மார்களுடைய வரலாற்றுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா வந்து சமூக நீதி. சமூக நீதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து எல்லா சமயங்களிலும் எல்லா இதுலையும் வந்து கிடையாது. சனாதனத்துல வந்து அது கிடையாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து சைவத்துல வந்து சமூக நீதி உண்டு. வைணவத்துல வந்து சமூக நீதி உண்டு. இந்த சமூக நீதின்றது வந்து எல்லா நாம வந்து இன்னைக்கு சமூக நீதி பேசுறோம். அதை வந்து இவங்க நாயன்மார்கள் வரிசையிலே வந்து அதை பண்ணியிருக்கிறாங்க. இப்ப நீங்க சேக்கிழார் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதைதான் அவர் பண்ணியிருக்காங்க. 63 நாயன்மார்களுடைய வரலாற்றையும் எடுத்து அதை வந்து சமகாலத்திலே வந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த காலத்திலே வந்து அதை வந்து ஒரு பெரிய நூலா வந்து வெளியிடுறது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அத வந்து இன்னைக்கு வந்து மீண்டும் வந்து ஏன்னா சைவத்தை பத்தி நிறைய நூல்கள் வந்து வெளியே வருது. நிறைய பேர் வந்து அதுக்கான விளக்கங்கள் எழுதுறாங்க. சிவமுத்திரிகள் பற்றி வந்து நிறைய பேர் வந்து நிறைய நூல்கள் எழுதுறாங்க. தேவாரத்தை பத்தி விளக்கங்கள் நிறைய பேர் எழுதுறாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு தொன்றாட்டிய அடியார்களை பற்றி வந்து யாரும் பெரிதாக வந்து கண்டுகொள்வதில்லை. அத வந்து இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக எடுத்து இன்றைய தலைமுறைக்கு வந்து அதை வந்து அருமையா வந்து கொண்டு போயிருக்கிறார். இதெல்லாம் வந்து கட்டாயமா வந்து அனைவரும் வந்து இந்த நூலை வாங்கி படிக்க வேண்டும். இவர் மீது வந்து வெளிச்சம் வந்து பாய வேண்டும். இவ்வளவு திறமையா இருக்கிறவங்க மீது வந்து நிச்சயமாக வந்து வெளிச்சம் போட்டிருக்காரு. ஐயா கண்டிப்பா வந்து இந்த திருநாளை போவார் பார்த்தீங்கன்னா சேக்கிழார் வந்து அவரை பத்தி என்ன சொல்றாருன்னா, சீரேறு விசைபாடி திருத்தொண்ட திருவாயில் நேரேகும் விழவெண்டு நில நிறைந்தார் கது நேர்வார் காரேறு நெய் பூங்கூர் கண் முதலாதிரு முன்பு போரேற்றை விலங்கவர் புரிந்தறிவி புலப்படுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சரிதத்தை வந்து ஒரு 10 இதுல வந்து ஒரு ஒரு பாடல் அதை வந்து பாடினார். அதை வந்து நம்முடைய கவிஞர் வந்து குமாரசுவாமி ஐயா வந்து எப்படி கையாளுறாரு பாருங்க. பைந்தமிழ் பாட்டெடுத்து உன் புகழை நான் பாட பழங்கதவில் பூட்டுடைத்து அடியவர்கள் வழி தேட பைந்தமிழ் பாட்டெடுத்து உன் புகழை நான் பாட பழங்கதவில் பூட்டுடைத்து அடியவர்கள் வழி தேட என் வழி உணர்ந்து வழிவிடவே பாடி நின்றேன். என் வழி உணர்ந்தன்றது அவருடைய அந்த சாதிய வழி. அதை வந்து அவரு இந்த வழியில கொண்டு வராரு. என் வழி உணர்ந்து வழிவிடவே பாடி நின்றேன் உன் தொழுது பயன் பெறவே வேண்டி நின்றேன். என் வழி உணர்ந்து வழிவிடவே பாடி நின்றேன் உன் தொழுது பயன் பெறவே வேண்டி நின்றேன். மறைக்கும் நந்தியதை விலகிடவே நீ பணித்தாய் நந்தன் பரந்த உன் உருவை பார்க்கும் வரமடித்தாய் என நந்தி வந்து மறைஞ்சிருந்தது. அதை வந்து மறைச்சிட்டு இவருக்கு நந்தனாருக்கு வந்து அந்த தரிசன சத்துவத்துக்கு வாய்ப்பு கொடுத்தது இந்த வரியில சொல்றாரு. இறைந்து உன் புகழை பார் முழுதும் பாட வைத்தாய் நிறைந்த மனதுடனே தொழுதுணையே நாட வைத்தாய் அந்தனர் பலர் முட்டிய வேள்வியில் வீழ வைத்தாய் முந்தைய குலபதனை அழித்து நல்வாழ்வழித்தாய் அந்தனர் பலர் முட்டிய வேள்வியில் வீழ வைத்தாய் முந்தைய குலபதனை அழித்து நல்வாழ்வழித்தாய் அப்படின்னு சொல்லிட்டு மிக அருமையா வந்து நந்தனாரை பற்றி சொல்லி நிற்கிறாரு. சங்கத்தமிழ் நூல் எழுதிய போது வந்து கலைஞர் வந்து முத்தமிழர் கலைஞர் வந்து அது சொல்றாரு. புத்தகத்துடைய அந்த நூலுடைய முகவரியில வந்து சங்கத்தமிழ் நூல் வந்து எனக்கு எப்படிப்பட்ட காரியம்னா இமயமலைக்கு வந்து பொன்னாடை போக்குவது போன்ற ஒரு காரியம் அதெல்லாம் நான் வந்து செய்திருக்கேன் அப்படின்றாரு. நம்முடைய கவி பாவலர் முத்துக்குமாரசுவாமி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 63 நாயன்மார்களுக்கும் வந்து தன்னுடைய வாக்களால் பொன்னாடையாக போட்டி இந்த நூலை வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்கிறாரு. அவருடைய இந்த நூல் அனைவரையும் சென்றடைய வேண்டும். அவருடைய எழுத்துப்படி தொடர வேண்டும். அதற்கு உங்களுடைய அனைவருடைய ஆதரவு வேண்டும். எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அவையோருக்கு மீண்டும் என் வணக்கம். நடுவரையை வந்து கவர்னர் பதவி யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னுடைய தீர்ப்பு வந்து மாற்றிக்கொள்ள இருவரும் தங்களுடைய வாதங்களை மிக சிறப்பாக எடுத்து வைத்தார்கள். ஏனும் நாடகமும் அவர்களுக்குரிய கருத்துக்கள் ஏற்புடைய கருத்துக்களாக இருந்தாலும் இசையின்றி இவை இரண்டும் இயங்காது.
நீங்க நான் 2 வாரத்தை மட்டும் வைத்துக்கொண்டு என்னுடைய இதை வந்து சொல்லி முடித்துக்கிறேன். நீங்க சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, சிலப்பதிகாரத்துல பல காதைகள் இருக்கு. மாசரு பொன்னே, வளர்புரி முத்தே, காசரு விரைய கரும்பீட்டேனே, மலையடை பிறவா அமிழ்தே என்போ, மலையடை பிறவா மணியே என்போ, யாழிடை பிறவா இசை என்போ. அது நல்ல கவி. நெடுங்கோடிகள் மிக சிறப்பாக வந்து அந்த வரியை வந்து பாடியிருக்கிறார். நீங்க சொன்ன மாதிரி வந்து அதுல வந்து ஏற்றமிழ் இருக்கு, நாடகத்தமிழாவும் இருக்கு. இந்த சிலப்பதிகாரத்தை வந்து நிறுவன நாடகத்தமிழ் எதுவுமே இருக்காது. அவ்வளவு வந்து கருத்து செறிவு வந்து அது இருக்கு. ஆனா இப்ப இதை வந்து நம்ம வந்து இசையா இருந்தாதான் வந்து இது வந்து மக்களை வந்து சென்றடையுது. அப்படி அப்படின்னா வந்து நாடகத்தமிழும் ஏற்றமிழும் வந்து மக்களை சென்றடைவதற்கு அடிப்படையாக இருப்பது இசை தமிழ். இசைக்கருவிகள் வச்சுதான் நம்ம வாசிச்சாங்க. இப்ப நீங்க வந்து கடைசியா படிக்கும்போது சைவ சார்பிலேயே வந்து படிக்கிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்து திருவாசகத்திற்கு வந்து இசைஞானி இளையராஜா வந்து இசையமைத்தார். அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து வைகோ அவர்கள் பேசுற உரை வந்து மிக பரபரப்பு. நம்ம வந்து அதிக அளவுல வந்து அது வந்து இதாகும். அது வரைக்கும் வந்து அது வந்து ஒரு அந்த ஒரு அந்த அந்த தலங்கள்ல திருத்தலங்கள்ல வந்து வணங்குறது, சிவன் தலங்கள்ல வந்து வணங்குறது வந்து பரவலா வந்து எல்லாருமே செய்யப்படுகிறது. அது வந்து எப்படி வந்து மக்களை சென்றடைஞ்சதுன்னா அந்த இசையமைத்ததுக்கு அப்புறமா ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, தேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் நன்னன் அடி போற்றி, தேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரா பெருமுறைனன் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் வருடும் வரும் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ. அனைவருக்கும் நண்பர்களே, ஒரு நூல் வெளியீட்டு விழா என்பது பட்டிமன்றமாக நிகழ்ந்தே இருப்பது. 3 பேரும் அந்த நூலை வந்து இப்ப இருக்கிற வார்த்தையில சொன்னா பிரித்து மேய்ச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ள புகழ்ந்து அதுல இருக்கிற இயற்றமிழ் கூறுகள் எது என்பதை ஞான ரவிச்சந்திரன் அவர்களும், அதுல இருக்கிற இசை ஒழுங்கு எது என்பதை சுவாமி ராமகிருஷ்ணன் அவர்களும், அதில் இருக்கிற படிமங்கள் நாடக கூறுகளை அம்மா கமலாதேவி அவர்களும் மிக அருமையாக வாசித்திருக்கிறார்கள். 3 பேருக்கும் முத்துக்குமாரசாமி சார்பாகவும் இந்த அரங்கத்தின் சார்பாகவும் இதை பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் சொல்லுது. என்றால் ஏதோதானோ பேசுவது ஒரு முறை, ஈடுபாட்டோடு தயாரித்து வருவது 3 பேரும் நூலுக்குள்ள போயிட்டு வந்திருக்காங்க. இப்ப திருக்குறையை எவ்வளவு நேரம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஐயா சொன்ன மாதிரி 8 மணி நேரம் சொல்லலாம். சிரமம் இல்லை. காலை எழுந்து கொஞ்ச நேரம் யோகா பயிற்சியெல்லாம் பண்ணிட்டு கூட போயிடும். ஆனால் திருப்பதியை மிக சுருக்கமாக ஒரு 3-4 நிமிடங்களுக்குள், ஏனென்றால் நூலை குறித்து அனைத்து செய்திகளும் கிடைத்திருப்பதால் அதை நான் சொல்வது. ஒரு நூலுடைய தொடக்கமாக எது இருக்கிறது என்றால், ஞான ரவிச்சந்திரன் அவர்கள் சொன்னதை போல இயற்றமிழ் தான் இருக்கிறது. கம்பன் அதை பாடுவார்கள் என்று நினைத்து எழுதவில்லை. திருத்தக்கதேவன் அதை பாடுவார்கள் என்று நினைத்து எழுதவில்லை. குற்றால குறவஞ்சி எழுதிய அவர் நினைத்திருக்கலாம் பிற்காலத்தில். ஆனால் இயற்றமிழ் தொடக்கமாக இருந்தது. அதற்கு தேமா, புலிமா, கருவளம், கூவளம், தேமாங்காய் என்றெல்லாம் இலக்கணங்கள் வரையறுக்கப்படும். தம்மையே பல பாடல்கள் ஏகு துணை ரொம்ப அழகா பயன்படுத்தி இருக்கிறார். எக்கச்சக்கமான எடுத்துக்காட்டுகளை நூல் முழுவதும் சொல்ல முடியும். முடிக்கிற இடங்களிலே ஆசிரியர் பாவின் ஏகாரத்தை முடிக்க வேண்டிய ஒரு குறிப்பு. ஐயா துரிதகத்தை பற்றி எல்லாம் குறிப்பிட்டார். பாத்தீங்க, ஐயா படித்த அந்த வரியை படிக்கிற பாருங்க. அந்த இளையான்குடி நாயனாரை பற்றி, மாரநாயனார் பற்றி ஐயா படிக்கிறாங்க. நீள்வது துயர் கொண்ட வாழ்வு என்பதாச்சு, வீழ்வது நாளுமின் வழக்கு என்பதாச்சு, வாழ்வது என்னுள் உன்னோடு ஆன அன்பு என்பதாச்சு, மூழ்வது சினம் என்று மேல் நாளும் என்பதாச்சு என்ற ஆச்சு 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 என்கிற இயைபு தொடை வந்து அந்த இயற்றமிழில் வலிமை சேர்க்கிறது. முத்துக்குமாரசாமி இயற்றமிழுக்கு இந்த அரங்கம் கைத்தட்டங்களால் காட்டுகிறது. மிக அருமையாக எழுதியிருக்கிறார். யாப்பினுடைய உறுப்புகளை அறிந்திருக்கிறார். திணை துறை வரும் இயல்தமிழ், இசைத்தமிழ் என்ற அடிப்படையில் அடுத்து வருகிற இசைத்தமிழை பார்க்கணும். அதற்கு ஒரு இசை ஒழுங்கோடு பாடுகிற முறை இருக்கிறது அல்லவா? அது பேர் பண்பு. தொல்காப்பியத்தில் பண் என்றால் என்னன்னு தொல்காப்பியர் சொல்றாங்க. அது
பண்ணையில் வேலை செய்கிற தொழிலாளிகள் தங்களது களைப்பை மறைப்பதற்காக, களைப்பை போக்குவதற்காக இசைத்துக் கொண்டிருந்த பாடல்கள் தான் பண்ணாகலாம். அதான் சிறுவான ஆற்றுப்படையாகவும் பெரும்பான ஆற்றுப்படையாகவும் யாழ் பாடலாகவும். இது இசையின் அடுத்த வழி. நாடகங்களை பாடல் நான் சொன்ன மாதிரி தாராட்டில் தொடங்கி முப்பாதி வரையில பாடல்கள் எல்லா சினிமா பாட்டுல காப்பி அடித்துக் கொண்டுதான் இருப்பான். மக்கள் கலந்துதப்பா வழி பிடிச்சு எரியுதப்பான்னு நாட்டுப்புற பாடல எடுத்தது. பருத்தி எடுக்கையில என்ன பாடலாலும் பார்த்த வச்சாங்க. அப்ப அது பாடல் அடுத்த நிலையில் இசை வடிவம் பெறுகிறது. அது செவிகளை கொண்டு வந்து செய்யும். நாம் இசைஞானி என்கிற ஒரு படைப்பாளி சமகாலத்தில் எவ்வளவு பாடல்கள் மகிழ்ந்து ஓட்டுகிற போது பேருந்தில் பயணிக்கிற ஓட்டுநர் முதல்ல பாட்டு கேட்டா கவனம் சிதைத்து போயிடுனாங்க. ஆனா இன்னைக்கு அவர் பாட்டு கேட்டு கொண்டு ரொம்ப அருமையா பாடினாங்க. அவ்வளவு பாடல்களுக்கு இசையமைத்து பாட வைத்திருக்கிறார். இந்த நூலில் இசை வடிவத்திற்கு வர வேண்டும் என்பது இந்த இசை என்ற சொல்லுக்கு இன்னொரு பொருளும் இருக்கிறது. அது இசை முதல் ஒப்புக்கொள்ளுதல். மீண்டும் மீண்டும் ஒரு பாடலையோ ஒரு செய்தியோ கேட்கிற போது அதற்கு உடன்பாடானவர்களாக மாறிவிடுவீங்க. எனவே இந்த பாடல்கள் எழுதப்பட்டிருக்கிற தளத்திலிருந்து இசையமைக்கப்படுகிற போது உங்களை போன்ற சிவன் அருள் பெற வேண்டும் என்று நினைக்கிறவர்களை இசைவிக்கிற பணிகள் செய்கிறது. எனவே அந்த இசை தமிழிலும் முத்துக்குமார் ராவின் நூல் வெற்றி அடைகிறது. அதற்காக இந்த ஈர்த்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்ற வரிசையிலேயே தமிழ் அறிஞர்கள் ஒன்றை சொல்லிவிட்டார். ஒரு பாடல் எவ்வளவு நியமா புரிமாவோடு எழுதப்பட்டிருந்தாலும் அதில் பொருள் இல்லை என்றால் இசை ஒழுங்கோடு இருக்கிறது என்ற காரணத்தினால் சில பாடல்கள் வெற்றி அடைந்து விடுவதில்லை. திரைப்பாடல்ல அஸ்கு லஸ்கு என்று தம்பி எழுதுறாங்க. நல்ல கருத்து தான். வைரமுத்துடைய மகன் ஆசிய நாடுகள் முழுவதும் காதல் என்பது குறிக்கிற சொற்களை எடுத்துக்கொண்டு வந்து சேர்ந்தார். பல பொருளற்ற பாடல்களுக்கு கூட இசையமைத்து விடக்கூடிய ஆபத்து நிகழ்ந்திருக்கிறது திரைத்துறையில். ஆனால் தம்பி எடுத்திருக்கிற ஆழ்வாரின் ஒருவரை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். களவிற்றறி என் சொல்லுங்க எனக்கு தெரியாது. களவிற்றறிவார் என்பது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு களவிற்கு அறிவார் என்றால் இந்த உலகத்தில் மனிதர்கள் பேசுகிற மொழியை புரிந்து கொண்டாலே அது வியப்பு. சாலை ஓரத்தில் பட்டியோடு இருக்கிற நமது அத்தையை, பெரியம்மாவை, பாட்டியை பார்க்கிற போது உணவு வாங்கி தருவது போலாம் அப்படின்னு நினைத்தோம் என்றால் அதுவே திறப்ப. ஆனால் கடற்றறிவால் எப்படிப்பட்டவர் என்று பெரிய புராணம் சொல்கிறது தெரியுமா? பறவையின் மொழிகளை கேட்டு அறியக்கூடிய ஆற்றல். இன்னும் உரையாசிரியர்கள் சொல்லுகிறார்கள், பறவையின் மொழியில் இந்த உலகத்திலே இருக்கிற புழு பூச்சிகளை வலியை வேதனையை நடுவர ஏதோ உங்களுக்கு ஆதரவா இல்லை. கடற்றறிவாரை பற்றி தம்பி அழகா எழுதுறாங்க. ரொம்ப அருமையாக அந்த செய்தியை சொல்லுகிற அவருடைய பாடல் ஒழுங்கை பார்க்கிறேன். மயங்கி நின்றான் பிறை ஆறுடன் இசையில் உலகொதுங்கி தயங்கி நின்றான் போர் செயல் அறியாது வனமருகி நாள்தோறும் சிலம்பொலிக்கும் வழிபாட்டின் முடிவில் நாள் தொழும் குணம் தடைக்கும் இரையேட்டி வடிவில் தோழனவன் அவன் இசையில் மயங்கியது உரைத்தாய் உன சீலனவன் இசையை தடுத்தேன் ஒரு இறை மகன்வாய் அறியாது செய்தியின் பிழை மன்னித்து அருள்வாயே என்று எழுதுகிற அந்த உணவில் கடலில் சொல்வாருடைய மனித நேயத்தை கடந்த உயிர் நேயத்தை கொண்டு வள்ளற்பெருமானுடைய 200வது ஆண்டு கடந்த நாளிலே நாம் 1823 மட்டுக்கு வந்தவர் வள்ளல். அப்போ எனக்கு ஒரு செய்தி தெரிகிறது. தம்பி ஒரு கதையை சொல்லுகிறார். புத்தனாரை குறித்து சொல்லுகிற போது அது காட்சி படைத்தினால்தான் எனக்கு கடப்ப நாயனாரை குறித்து நீங்கள் சொல்லுவதை நான் எழுதி படிப்பது என்பதை விட பாடி கேட்பது என்பதை விட அது எனக்கு காட்சியாக தெரிகிற போது ஒருவன் செருப்பால் அடித்தான் என்று பிற்காலத்தில் காலவேக புலவர் எழுதுகிறார்கள். அப்போ தன்னுடைய இன்னொரு கண்ணை அறுத்து வைப்பதற்கு தனது விதியடிகள் அணிந்த காலை தூக்கி சிவலிங்கத்தின் மீது கண்ணப்ப நாயனார் வைத்தார் என்கிற காட்சி
விரிகிற போது எனக்கு மிகவும் எளிதில் புரிகிறது. அப்போ 20ஆம் நூற்றாண்டில் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே இருந்து சிந்திக்கிற போது இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறை எதை வாங்கிக் கொள்கிறது என்று பார்க்க, இன்றைக்கு இருக்கிற நூல்களையே ஆடியோ ஃபைல்ஸா மாத்தி குறிப்பா போட்டாதான் கேட்க முடியும். இயற்றமிட்டு பேசுற ஞானரவியே அப்படித்தான் சொன்னார். வைரமுத்தினுடைய குரல்ல தான் நான் கேட்டேன்னு சொன்னார். இசை தமிழில் கேட்டுக் கொண்டிருந்தால் பாடல் புரிகிறது. ஆனால் அம்மா அவர்கள் சொன்னதை போல ஒரு நடித்து காட்டுகிறேன் அல்லது நடிக்க வேண்டும் என்பதில் அதை படிக்கிற போது அந்த நாயனார்கள் திருநாளை போவார் சென்று இருக்கிற அந்த காட்சி, சாதியின் காரணமாக ஒதுக்கப்பட்டிருந்த அவர் மனப்பட்ட துயரம், நன்றி விலகி நின்று தருகிற அந்த காட்சிகளை எல்லாம் நாம் காட்சிப்படுத்தி பார்க்கிற போது உருவாக்கிக் கொண்டேன். குமாரசாமி அப்படித்தான் இதை படைத்திருக்கிறார். சுருங்கிய வரிகளில் எழுதி இருந்தாலும் அது கதையின் விரிவை நமக்கு கண்முன்னே கொள்கிறது. 63 நாயன்மார்கள், சுந்தரராக இருந்தாலும் திருநாவுக்கரசராக இருந்தாலும் மாணிக்க வாசகராக இருந்தாலும் அவர்கள் வாழ்வில் நடந்த செய்திகள் நமக்கு கண்முன்னே விரிவடையும். உளுந்த மரத்தின் அடியிலே இருந்து ஞானம் பெற்ற மாணிக்க வாசகர் குதிரைகளை வாங்க செல்வதற்கு சிவபெருமான் நரிகளை பணிகளாக்கி இந்த கதைகள் எல்லாம் பாடல் வரிகளிலே ஒரு சில சொற்களிலே சொல்லி அதை நம் மனதிலே நிலைநிறுத்துவதால் இந்த நூல் வெற்றி அடைந்திருக்கிறது என்பதை சொல்லி, எழுத்து மிகச் சிறப்பாக இருக்கிறது, இசை ஒழுங்கு மிக அருமையாக இருக்கிறது என்றாலும் சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தினுடைய அந்த காட்சி படுத்துவதை, அந்த பாத்திரங்களின் உணர்வுகளை, அந்த பாத்திரங்களின் அசைவுகளை முத்துக்குமாரசாமி உலகப்பன் அவர்கள் உலகநாதன் அவர்கள் கொண்டு வந்து சேர்த்திருப்பதால் இந்த நூல் வெற்றி அடைந்திருக்கிறது. எனவே இந்த திருப்புறையின் ஊடாக இடையிடையே நாம் சொன்னதை போல இசைப்பாடலாக ஆக்கியிருக்கிற இதன் ஊடாக காட்சிப்படுத்துதல்களையும் முத்துக்குமாரசாமி இயக்குனராக இருப்பதால் செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதலை சொல்லி இதிலே இருக்கிற பாடல்கள் 63 நாயன்மார்களின் வரலாற்றின் இழிவை காட்சிப்படுத்துவதாக தந்திருப்பதால் இந்த நூலின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் இலக்கிய ஆய்விலே படிமம் என்று சொல்வார்கள். நாம் இப்ப வெற்றி அடைந்த பொன்னியின் செல்வனை படிக்கிற போது வந்தியத்தேவனோடு நாமே வீராணவேரிக்கு போயிடும். அந்த பறவை சத்தம் கேட்கும், குதிரையினுடைய காலடி கலம்பு சத்தம் கேட்கும். அதுதான் கல்கியினுடைய படைப்பாற்றலின் வெற்றி. அதுபோல இந்த நூலில் இருக்கிற 63 நாயன்மார்களின் அசைவுகள் சிவபெருமான் மீது அவர்கள் கொண்டிருந்த பற்றும், அந்த பற்றினை நிரூபிப்பதற்காக அப்பூதியடிகள் கொண்டு மேற்கொண்ட முயற்சி, தனது பிள்ளையே வாழை இலையில மறைத்து வைத்திருந்த அந்த செய்திகளும் காட்சி கண்முன் விரிவடைகிற போது இந்த நூல் தொடர்ந்து நிற்கிறது. அதனால்தான் முத்துக்குமாரசாமிக்கு உள்ளம் கவர்ந்து சில சொற்களாக விரிவடைந்திருக்கிறது என்கிற காரணத்தினாலும் தமிழ் பெரியோர்கள் இயல் இசை நாடகம் என்ற வரிசையில் நாடகத்தை 3ஆவதாக வளர்ச்சி நிலையை பொருத்தி இருக்கிற காரணத்தினாலும் கமலாதேவி அம்மா அவர்கள் சொன்னதை போல இந்த நாடக தமிழுக்குள் இயலும் இசையும் அடங்கி விடுகிற காரணத்தினாலும் முத்துக்குமாரசாமி உலகநாதன் அவர்கள் எழுதியிருக்கிற இறை போற்றும் சிவனடியார் 63 வரலாறு என்ற நூலில் இயற்றமிழை விட இசைத்தமிழை விட நாடகப்பாம்பின் படிமமே உயர்ந்து நிற்கிறது. நாடகத்தமிழே உயர்ந்து நிற்கிறது, நாடகத்தமிழே உயர்ந்து நிற்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி தம்பியினுடைய படைப்புலகம் பல்கி பெருகி இன்னும் பல காணொலி வடிவங்களாக வர வேண்டும் என்று எங்களது நால்வரின் சார்பான வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.